இன்றைக்கி நான் மிச்சமான இட்லியில் வந்து இட்லி மஞ்சூரியன் செஞ்சிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து ஒரு கடாயில், அதாவது பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் சூடான, ஏன்னா வந்து இலவலாக சூடாகிட்டு பிறகு அதில் வந்து இட்லி வந்து ரொம்ப எண்ணெய் வந்து அப்சர்வ் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் மீடியமாக ஆகிட்டு பேர் அதில் வந்து இட்லியெல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்டு பேர், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிட்டு பேர் நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம், பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு, ரொம்ப வேக தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வெந்துட்ட பிறகு கொஞ்சம் லேசாக வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா இந்த கேரட் நான் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேரட் வந்து இது பண்ணியிருந்தேன். என்கிட்ட கேப்சிகம் இல்லை, கோஸ் எனக்கு சேர்க்க விருப்பம் இல்லை, அதனால் வந்து நான் கேரட் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் லேசாக வதங்கிட்ட பிறகு இந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூனு, அடுத்தது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், அடுத்தது வந்து டொமேட்டோ சாஸ் ஒரு பேக்கெட், அண்ட் தென் சிக்கன் மசாலா, அந்த டேஸ்ட் வரதுக்காக சிக்கன் மசாலா இது பண்ணிக்கிட்டு அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா இதுவாகிட்டு போயிடு. அது நல்லா பபுள்ஸ் ஆகிற வரைக்கும் விட்டுறதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா பபுள்ஸ் ஆக விட்டுட்டு அதில் வந்து இந்த பொரிச்சு வச்சுருக்க இட்லியெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் கெட்டியாக எழுதுனா, எனக்கு வந்து ரொம்ப மொறுமொறுன்னு இருந்தால் பிடிக்காது, அதனால் வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு 2 minutes வந்து மூடி வச்சு இது பண்ணிக்கிட்டேன். மூடிட்டுக்கப்புறமா இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம்னா சூப்பராக சூட்டோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை.